உறவுகளுக்கு வணக்கம். இந்த சமூகத்திற்காக பொதுநல செய்ய வர்றோம் அப்படின்னு வர்றவங்களுக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய பரிசு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அடி வாங்கினவங்களுக்கு தான் அதை பற்றின அனுபவம் தெரியும். அப்படி ஒரு அனுபவ ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் பகிர போகிறேன். நிறைய பேர் இந்த பொதுநலவாதிகளுடைய வாழ்க்கை ஸ்டோரிலாம் கேட்டால் ஐயோ இந்த பொதுநலமே வேணாண்டா அப்படின்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இங்கே அப்படி தான் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமப்புறங்களில் மகளிர் சுய உதவி குழுக்கள் நடைமுறையில் இருக்குது இல்லையா? அந்த சுய உதவி குழுக்களுக்கு பார்த்திங்கன்னா லோன் கொடுப்பாங்க. அந்த லோன் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு ஒரு குழுவில் 12 பேர் இருப்பாங்க. 12 பேர் தொழில் துவங்குவதற்காக, அதாவது அவங்க கைத்தொழிலை மேம்படுத்துவதற்காக, அதாவது அவங்க தொழிலை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த லோன் கொடுப்பாங்க. இந்த லோனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கட்டுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசாங்க கூட்டுறவு வங்கி இந்த மாதிரி வங்கியில் கடன் வாங்கினா அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா? அதனால் அந்த கூட்டுறவு வங்கிகள் சம்மந்தமாக கடன் வாங்குறதுக்கு தான் அந்த சுய உதவி குழுக்கள் முயற்சிப்பாங்க. அப்படி ஒரு குழுக்கள் கடன் வாங்க முயற்சிக்கும் போது, லோன் வாங்க முயற்சிக்கும் போது, அந்த வங்கியில் இருக்கக்கூடிய மேலாளர் என்னென்னா, ஒவ்வொரு குழுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர்கிட்டையும் தலா 1000 ரூபாய் வசூல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னுடைய நண்பருக்கு கிடைக்கப்பெறுது. அப்போ ஒரு குழுவினர் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வசூல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஊரில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 குழு இருக்குது. அப்போ ஒரு குழுவில் 12 பேர்னால் அப்போ 10 குழு என்ன ஆச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட இதுவே ஏகப்பட்ட லஞ்சம் ஆகுது இல்லையா? அதனால் இந்த மாதிரி லோன் கொடுக்குறக்கு இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தோடனே, நம்ம தான் சமூக ஆர்வலராச்சே, இதை நேரடியாக போய் கேட்டுறேன், இந்த மாதிரி என்ன காசாக வாங்குறீங்க அப்படின்னு போய் கேட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க பயங்கரமாக ஒரு ஆக்ரோஷமாகி நேரடியாக போய் மேலாளர் சந்தித்து, ஏன்னா இந்த மாதிரி லோன் கொடுக்குறக்கு தலா 1000 ரூபா வாங்குறீங்களாமே ஒவ்வொரு நபருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் கரெக்டாக நம்ம ஆளுங்களை பார்த்துட்டு, இவங்கெல்லாம் இந்த ஆர்டிஓ கோஷ்டி அப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லைங்க சார், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்காரு. பேசினோடனே நம்ம ஆளுங்களும் சரி ஓகே அப்படின்னு வந்துட்டாங்க. எந்த குழு அதில் சமூக ஆர்வலர்கள்ட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி 1000 ரூபா பணம் வாங்குறாங்கன்னு சொன்ன உடனே அந்த குழுவினருக்கு மட்டும் லோன் கொடுக்குறத தாமதம் பண்ணிட்டாங்க. பாக்கி இந்த காசு கொடுத்த குழுவினருக்கெல்லாம் லோன் சாங்ஷன் ஆச்சு. இது இன்று போய் நாளை வா அப்படிங்கிற கதையாச்சு. ஏன்னா இந்த குழுவினர் தான் பர்டிகுலராக இந்த தகவலை சமூக ஆர்வலர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க இங்கே கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸின் அடிப்படையில் அந்த லோன் கொடுக்கப்படாமலே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இது நாளடியில் அவங்க மறுபடியும் அந்த சமூக ஆர்வலர்கிட்ட சொல்ல, அவர் மறுபடியும் கேட்க, இப்படிமா இருந்தோடனே இல்லையே அந்த அது குறை இது குறை அப்படின்னு போயிட்டு இருந்தது. அப்போ கடைசியாக நம்ம கவனத்துக்கு வந்துச்சு. நம்ம கவனத்துக்கு வந்தோடனே நம்ம ஏற்கனவே அந்த மேலாளருக்கு நமக்கும் கொஞ்சம் காரசாரமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்தது. ஸோ அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் நம்ம யார் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஒரு பொதுநலத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய நபர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் நம்ம நேரடியாகவே தொடர்பு கொண்டு, ஏன் இந்த குழுவினருக்கு நீங்கள் லோன் சாங்ஷன் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சைட்டில் இருக்கக்கூடிய தவறுகள் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னாங்க, இந்த நாளுக்குள்ளே நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அந்த நாள் வந்துச்சு. அப்புறம் அந்த நாளில் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. மறுபடியும் அந்த குழுவினர்கிட்ட அந்த கரெக்ஷன் வேணும், இந்த கரெக்ஷன் அந்த கரெக்ஷன் சொல்லி அந்த குழுவினரை திருப்பி விட்டாங்க. இப்படி ஒரு 2-3 தடவை நம்ம சொல்லியே அலக்களிப்பு நடந்துச்சு. ஒருவேளை அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இல்லைங்க சரியான ஆவணம் சப்மிட் பண்ணால் நாங்கள் சாங்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியான ஆவணம்னா அதான் நினைவு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். இந்த இந்தியன் படத்தில் செந்தில் எல்லா பேப்பரும் கையெழுத்து போட்டுருக்கும்போது, என்னடா முக்கியமான பேப்பரில் அப்படி தூக்கி அடிப்பார்ல, அதுதான் சரியான பேப்பர் போல். அந்த மாதிரி இருந்தோடனே அப்புறம் நம்ம மறுபடியும் என்னங்க சார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கே என்ன அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் இல்லைங்க அவர் லீவு இவர் லீவு அப்படி இப்படின்னா போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம சொல்லியே ஒரு 15-20 நாளை கடத்திட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் சரி நம்ம கொஞ்சம் நறுக்குன்னு, இல்லை இந்த சூழ்நிலை சரியில்லை, இனிமேல் யாராருக்கு இந்த குழுவினருக்கு இந்த மொத்தமாக இந்த வங்கியிலேருந்து லோன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஆர்டிஓ போடுவோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்புறம் திடீர்னு இல்லை இந்த தேதியில் வர சொல்லுங்கள், நீங்களே வர சொல்லுங்கள், வாங்கிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் இந்த தேதியில் நம்ம அந்த குழுவினரை போக சொன்னோம். அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப மெத்தனமாக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போன அன்னைக்கு எங்களுக்கு இன்றைக்கி வேணாம், இந்த தேதியில் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வாங்கிட்டாங்களா வாங்கலையாங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து விசாரிக்கும்போது, இல்லை அவங்க லோன் வாங்கிட்டாங்க எல்லாருமே
அவங்களுக்கு விடுவிக்கப்பட்டாயிற்று அப்படின்னு சொன்னாங்க. வாங்கின சைட்லேருந்து நமக்கான ஒரு தேங்க்ஸ் எதுவுமே இல்லை. அதாவது நியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னு போனவங்களுக்கு என்ன பரிசு கிடைச்சது அப்படின்னா, நியாயத்தையா கேட்குற, இரா உன்னை என்ன மாதிரி அலக்கழிக்கிறேன் பாரு அப்படின்னு அலக்கழிச்சது தான் மிச்சமாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம சமூக ஆர்வல்கிட்ட வந்து அது கொஞ்சம் மாற்றம் நடக்கும் அப்படின்னு வரும்போது அவன்கிட்ட அப்புறம் இன்னும் கொஞ்சம் உன்னை இழுத்தடிக்கிறேன் அப்படிங்கிற நிலை தான் வந்து அது தொடர்ந்துச்சு. அது எனக்கும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது கடைசி கட்டத்தில் என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விழிப்புணர்வு அடிப்படையில் மக்களுக்கு ஏதோ ஒரு பரவாயில்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நினச்சாலும் கூட ஒரு தேங்க்ஸு கூட இல்லை. ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இவ்வளோ தூரம் அதை செஞ்சு கொடுத்துருக்காங்களே ஒரு நன்றி உணர்வோட. இங்கே என்னென்னா சமூக ஆர்வல் நிறைய பேர் என்ன மனசுலன்னா, இந்த சமூகத்துக்கு நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கோமே, இந்த ஊரில் நம்ம பிரசிடெண்ட்டாக நின்றாண்ண, ஒரு கவுன்சிலரை நின்றாண்ண, ஏன் ஒரு வார்டு மெம்பரை நின்றாண்ண அப்படின்னு நினைக்கிறது. செம்ம ஆப்படிச்சு விட்ருவானுங்க. பொதுநலம்ங்கிறது வேறு, மக்களுடைய செல்வாக்குங்கிறது வேறு. நீங்கள் செய்கிற உதவிக்கு நன்றி கூட சொல்ல மாட்டான். இந்த சமூகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் சமூக ஆர்வலர் நீங்கள் போய் எதுலையாவது முன்னாடி நின்று மூக்க நுழைச்சி தலையிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாதீங்க. அப்படி சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா நிறைய விளைவுகளை நீங்கள் பின்னாடி சந்திக்கும் நேரிடும் சூழ்நிலை கூட இருக்குது. அதனால் சில விஷயங்களை நிதானத்தோடு செய்ய பழகுங்க. நான் வந்து ரொம்ப ஆக்ரோஷமெல்லாம் ஹேண்டில் பண்ணல. 2 தடவை நிராகரிப்பு, 3வது தடவை நிராகரிப்பு நடக்கும்போது 4வது முறை கொஞ்சம் எப்படின்னா சட்டத்திட்டமாக பேச நினச்சேன். அப்படி பேச நினைக்கும் போது தான் அவங்க சைட்லேருந்து ரைட்டு இனிமேல் வந்து இவங்க ஆக்ஷனில் இறங்குவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குற நிலைக்கு அவங்க வந்தாங்க இல்லையா. ஆனால் பெற்றுக்கொண்ட நபர்களும் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. இதுதான் வந்து இன்றைக்கு காலகட்ட நடைமுறை. ஆகவே சமூக ஆர்வலர் வந்து உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளை குட்டி இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் பாருங்கள். இந்த சமூகத்தில் அவன் பிரச்சனையை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய அவேர்னஸை கடத்துங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, நிறைய அவேர்னஸை கடத்துங்க. ஏழை எளிய மக்கள், ரொம்ப கஷ்டப்படுற மக்கள், முடியாத மக்கள், ரொம்ப வயதானவங்களுக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக நன்றிகளோடு இருப்பாங்க. பட் ஆனால் பொதுமக்களுக்கான ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா எங்கே பணம் அதிகமாக கிடைக்குதோ அங்கே போயிடுவான். நீங்கள் யாருன்னு கேள்வி கேட்பான் நம்மளே. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். இந்த சம்பவம் ஒரு அனுபவமான சம்பவம். என்னுடைய நண்பர் அதுக்கப்புறம் அந்த ஊர் பக்கமே போக முடியாத ஒரு சூழ்நிலை, கொஞ்ச நாள் தலையில் வெளிமுறை சுற்றிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு அப்புறம் ஊருக்குள்ளே இந்த காசு வாங்கினதுக்கப்புறம் தான் இப்போ உள்ள ஊருக்குள்ளே போயிட்டுருக்கிறார். இல்லாட்டி அவர் செம்ம மாற்றி விழுந்திருக்கும், ஏதோ தப்பிச்சுக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இது. நன்றி.